முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரணத் தொகை கேட்டு மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க டெல்லிக்கு செல்லவில்லை என்றும், இந்தியா கூட்டணியில் கலந்து கொள்ளத்தான் டெல்லி சென்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். நெல்லையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு பேசியுள்ளார். அதாவது டெல்லிக்கு நிவாரணம் கேட்க போல இந்திய கூட்டணியில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தான் அவர் போனார். மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக போல, மக்களுடைய குறைகளை பாரத பிரதமர் தெரிவிக்க போல, அவருடைய நோக்கம் இந்திய கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் கலந்து கொள்வதுதான் டெல்லி சென்றார். மக்களுடைய பிரச்சனைக்காக போல, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், நீங்க செய்த ஊழல்கள் எல்லாம் மத்தியிலே ஆட்சிக்கு வந்துவிட்டால் மறைக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார். நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான். எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் இன்றைய குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி நாங்கள் பாதுகாத்தோம். ஆனால் அந்த விடியா திமுக அரசு அற்புதமான குடிமராமத்து திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அந்த ஏரிகளையும் பராமரிக்க கைவிட்டுட்டாங்க. அதனால் இன்றைய தினம் கனமழை பெய்கின்ற பொழுது ஏரி நிரம்பி ஆங்காங்கே இருக்கிற கரைகள் உடைத்து குடியிருப்பு பகுதியில் பூந்து விவசாய நிலைகளில் பூந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும். அது ஏற்கனவே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.